Hi, hello, வணக்கம். This is Jenny. Join with me always the tea time story. ஸோ இதில் நம்ம குழுக்கள் செயல்படக்கூடிய விதம், நல்ல குழுக்கள், கெட்ட குழுக்கள், இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கெடுதல் செய்யக்கூடிய குழுக்கள் அப்படிங்கிறது உதாரணம் நேற்று நான் சொன்னேன். இந்த ஒரு உதாரணம் மட்டும் இல்லை, நிறைய உதாரணங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது வாழ்க்கையில். அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கெடுதல் குழுக்களுடைய செயல்பாடு எந்த விதத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் ஒரு தனிநபர், இதுவும் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய முரண்பாடுகள், செயல்பாடுகள் அதீதம் அப்படிங்கிறது தான் சொல்லணும். குடும்பங்களிலும் சரி அல்லது சமூக அமைப்புகளிலும் சரி. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ துணிச்சலாக நம்ம ஒரு செயல்பாடு செய்கிறோம் அப்படின்னா உடனே நம்மளை பயமுறுத்துவதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனது தகப்பன் அல்லது எனது தாய், எனது சகோதரன், இவங்களெல்லாம் அவங்க மிரட்டுவாங்க. அல்லது கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வன்முறைகளை தூண்டி விடுவாங்க. அப்போ அடுத்தடுத்து அந்த பிரச்சனைகளை தூண்டி விடும்போது நம்ம இவர்கள் மேல் கொடுக்கக்கூடிய அல்லது இவர்கள் மேல் சுமத்தக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த கம்ப்ளைண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர்கள் மேல் சுமத்தக்கூடிய அந்த செயல்பாடானது கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன சொல்லுவாங்க, நம்ம அவர்கள் பக்கம் திரும்ப மாட்டோம், அவர்களுடைய இடத்திற்கு போக மாட்டோம், அல்லது அவர்களை பற்றி நம்ம பேச மாட்டோம், இதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த கெடுதல் குழுக்கள் அளவுக்கு மீறி நம்ம இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப பதிலடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பதில் தாக்குதல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கெடுதல் வேலைகளில் அதிகமாக ஈடுபடுவாங்க. இந்த கெடுதல் குழுக்களில் ரொம்ப முக்கியமாக ஈடுபடக்கூடியவர்கள் யார் பார்த்தீங்க அப்படின்னா, சிறு வயது நபர்கள். அதாவது 16 வயதிலிருந்து 45 வயது வரைக்கும் ஈடுபடக்கூடிய நபர்களை வைத்து தான் இவங்க அதீதமாக பண்ணுவாங்க. அவர்கள் பார்ப்பதற்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க. இதில் செயல்படக்கூடிய ஆட்கள் பார்த்திங்க அப்படின்னா, சினிமா பாணியிலேயே பெரிய பிளான் போடுற ஆட்கள்லாம் நிறையவே இருப்பாங்க. அவர்களுடைய பெயர்கள் வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மறைமுகமாக நம்மளிடத்தில் தாக்குவதில் ரெடி பண்ணுவாங்க. அதுவும் நம்ம அதிகாரத்தில் இல்லாத பட்சத்தில் இன்னும் அதீதமாக நமக்கு தாக்குதல்களையும் தூண்டுதல்களையும், வன்முறை தூண்டுதல்களையும், பயமுறுத்தல்களையும், அச்சுறுத்தல்களையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த குழுக்களினுடைய வேலைப்பாடு. அது எந்த குழுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த குழுக்கள் அப்படிங்கிறது இந்த செயல்பாடுகள் தான் பண்ணுவாங்க. இது நீங்கள் படங்கள்லையும் பார்க்கலாம், நேரடியாகவுமே நிறைய இப்போ நம்ம பார்க்குறோம். அவர்கள் ஆயுதத்தை தூக்கி கொண்டு வருவது, தாக்குவது, அல்லது வார்த்தைகளால் அர்ச்சிப்பது. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா, சம்மந்தம் இல்லாமல் அந்த ஆசிட்னு சொல்கிறோம் இல்லை, இதெல்லாம் அந்த அட்டாக்ஸ் பண்ணுறது, கொலை செய்யக்கூடிய முயற்சி, இது அத்தனையுமே இந்த கெடுதல் குழுக்களுடைய முக்கியமான வேலைப்பாடுகள். சிறுவர்களை வைத்து தான் செய்யக்கூடிய முதல் வேலைப்பாடு. ஏன்னா அவர்கள் மீது அப்படிங்கிறது, அதாவது கேஸ் விழாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக, தனது பெயர் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் இந்த குழுவினுடைய தலைவர் மற்றும் குழுக்கள் சார்ந்த நபர்கள் அப்படிங்கிறது அதீதமாக சமூகத்திலும் குடும்பங்களிலும் செயல்படுவாங்க. குடும்பங்களிலே பார்க்கலாம், நம்ம குடும்பத்தை பற்றி அவதூறாக அல்லது தவறாக பேசிவிட்டு அவர்கள் பெயர் வெளியில் வராத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்ற உறவினர்களுடைய ரொம்ப சகஜமாக தூண்டிவிட்டு, இல்லை அவர்களுடைய இணக்கமாக இருக்கிற மாதிரியே ஒரு பாவலாக பண்ணுவாங்க. இதுவும் குடும்பத்தை சார்ந்த குழுக்கள். இது சமூகத்தை சார்ந்த குழுக்கள் முன் உதாரணம். பின் உதாரணம் குடும்பத்தை சார்ந்த குழுக்கள். இந்த குழுக்களினால் நமக்கு என்ன ஏற்படும்? மன உளைச்சல், மனநோய் ஏற்படும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, கவலைகள் அதிகமாக பெருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, வாழ்வாதாரம் சுத்தமாக முடங்கும். இதுதான் அவர்களுடைய எண்ணம். கொலை செய்து விட்டார்கள் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த குடும்பத்தினுடைய ஆணி வேரை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு உதாரணம் தான் நமக்கு கிடைக்கும். உதாரணத்தை விட என்ன சொல்கிறது, ஒரு சோகம் அப்படிங்கிறது தான் அவர்கள் உருவாக்குவார்கள். கெடுதல் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே இது தான். நம்ம குடும்பத்தில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தணும் அல்லது நமக்கு அவமானங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் இந்த கெடுதல் குழுவும் குழுவினுடைய தலைவர்கள் அப்படிங்கிறது எல்லா குழுக்களுக்கும் இருப்பாங்க. அவங்களுடைய வேலையே இதுதான். மறைமுகமாக செய்யக்கூடிய நபர்கள். நம்ம எங்கேயாவது போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, துணிமணி, அதாவது புடவை கட்டியிருந்தோம் இல்லை சாரி போட்டிருக்கோம் அப்படின்னா அதை பிடிச்சி இழுப்பாங்க மறைமுகமாக, வேறு ஒரு நபர் மூலியமாக. இல்லை பெண்கள் மீது அந்த ஆசிட் அட்டாக் யூஸ் பண்ணுறது. அப்புறம் நம்ம குழந்தைங்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை அச்சுறுத்தும் விதமாக, அதாவது நீங்கள் திரைப்படங்களில் பார்க்குற மாதிரியே அந்த பெண்கள் இடத்துல தவறாக பேசுவது, மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஆபாசமாக படத்தை அனுப்புவது, இன்னும் அதீதமாக ஃபோன் பண்ணி மிரட்டுவது. இன்னும் அதை உதாரணமாக இன்னும் மறைமுகமாக செய்வாங்க அப்படின்னா, மிரட்டுற தோணியில் இல்லாமலே உங்களோட உறவாடி
உங்களை வேறு தவறான வழியில் கொண்டு போய் அதன் மூலியமாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர்கள் தவறானவர்கள் அப்படின்னு சித்தரித்து அவர்கள் நல்லவர்கள் போல காமித்துக் கொள்வார்கள். இதுவும் இந்த கெடுதல் செய்யக்கூடிய குழுக்களினுடைய செயல்பாடு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, வன்முறைகள் நிறைய குடும்பங்களில் அமைதியின்மை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் பயணிக்கிறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம கூடவே பயணிக்கிற மாதிரியே பயணித்து நம்மளை பற்றி அவதூறு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தாக்குதலை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த கெடுதல் குழுக்களை சார்ந்த நபர்களாக தான் இருப்பார்கள். அவர்களுடைய பொழுதுபோக்கு, அவர்களுடைய உழைப்பு எல்லாமே இந்த கெடுதல் செய்யக்கூடிய இடத்துல தான் மட்டும்தான் அமையும். அவர்கள் என்றைக்குமே நல்லது செய்யக்கூடிய குழுக்களோ அல்லது நல்லது செய்யக்கூடிய நபர்களாகவோ சமூகத்திலும் குடும்பங்களிலும் இருக்கவும் போகிறதில்லை, இருக்கவும் மாட்டார்கள். இதற்கு மாறாக அமைந்த குழுக்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நன்மை செய்யக்கூடிய குழுக்கள். அந்த நன்மை செய்யக்கூடிய குழுக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்காக நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க, நிறைய வேலை வாய்ப்பை கொடுப்பாங்க, நல்ல விஷயங்களை பேசுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு எது எதெல்லாம் தேவையோ அதை மட்டுமே நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அவர்களிடத்தில் பொய், பொறாமை, கோபம், வன்முறை இது எல்லாமே இருக்காது. மிக அமைதி, அன்பு, பாசம் இதுதான் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே நன்மை செய்யக்கூடிய குழுக்கள் மற்றும் அதை சார்ந்த தனிநபர்கள். இவர்களால் சமூகத்திலும் குடும்பங்களிலும் உருவாகப்படக்கூடியது. ஆனால் நம் மக்களாகிய நாம் நன்மை செய்ய குழுக்களை விட கெடுதல் செய்யக்கூடிய குழுக்களின் பக்கம்தான் அதிகமாக இருக்கிறோம். அதனால் ஒவ்வொருவருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கெடுதல் செய்யக்கூடிய குழுக்களை சார்ந்த அவர்களிடத்தில் போட்டி எண்ணமும் பொறாமை எண்ணமும் அதீதமாக உருவாக பல வன்முறைகள் பல வன்முறைகள் இன்றளவும் குடும்பங்களிலும் சமூகத்திலும் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ஸோ தொடர்ந்து கெடுதல் செய்யணுமா நல்லது செய்யணுமா அப்படிங்கிறத தனி மனிதனாகிய ஒவ்வொருவரும் நம்ம தான் யோசிக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லி முடிக்கிறேன். இனி அடுத்த நிகழ்ச்சியில் குழுவினுடைய நற்செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். நன்றி.